வணங்க நண்பர்களே. வாழ்க்கை அப்படின்னு நாலு 12. ஸோ காலையில் அருமையான தூங்க நண்பர்களே. தூங்கிட்டே இருக்கப்போ திடீர்னு யாரும் நம்மளை அடிச்சா மாதிரி இருந்துச்சு. நாங்களும் ஒரு கனவா இருக்கும்போது சொல்லிட்டு திருப்பி தூங்கினா தம்பி கனவுல நான் தான் சொல்லிட்டு எங்க அப்பா எழுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலையிலேயே முடிக்க வேண்டிய கடமைகள் சொல்லிட்டு ஒரு சில கடமைகள்லாம் இருக்கு. அது என்னன்னா காலையில வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வருது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போயிட்டு மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா கரெக்டாக நம்ம ஹோட்டல் நம்பர் பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவரோட கொண்டாடி நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டைம் பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்ற டைம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கிச்சன்ல போயிட்டு வந்து பார்த்தா கிச்சன் ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு தேவையான ஆம்லெட் உள்ள போலாம் சொல்லிட்டு ஆம்லெட் போட்டு வந்தோம். நம்ம ஜிம்முக்கு போறப்போ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 முட்டை வந்து சாப்பிட்டு வந்தோம். ஆனா இப்ப வீட்டுல இந்த 2 மாசமா கேப் போட்டதுனால வீட்டுல இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு முட்டையை வந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா வீட்டுல வந்து வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த மாசம் தான் ஜிம்முக்கு போலான்ற ஒரு பிளான்ல இருக்கேன். அது என்ன சொல்லி தெரியல. ஏன்னா ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ல இது பண்ணதுங்க, அதனால பயங்கர ஹீட்டா இருக்கும். ஜிம்முக்கு வந்து போனா 2 மாசம் கேப் போட்டாச்சு. இந்த மாசத்துல இருந்து கண்டினியூ பண்ணி திருப்பி கம்பேக் கொடுப்பா சொல்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். தெரியல பாப்போம். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சு ஊற்றி ஒரே ஆம்லெட்டா போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்பதான் கீழே தறி குஞ்சு பார்த்தா ரூமை சுத்தம் பண்ணி பல யுகங்கள் ஆன மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லா சுத்தம் பண்ண சொல்லிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாக எடுத்துட்டு வந்து ஃபுல்லா மேலே ஷெல்ஃபில் போட்டு நம்மளுக்கு தேவை இருக்கிற பொருளை மட்டும் வந்து கீழே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரூம் பெருக்குனா இந்த ஒரு வீடியோ காட்டலாம் போது அவ்வளோ மண்ணு உள்ள இருந்துச்சு. ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறப்போ ஒரு ரூம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம அந்த வீடியோ ரெக்கார்டிங் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எடிட்டிங் வேலை வந்து கையோட கையா முடிச்சா சொல்லிட்டு எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ண முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வாக்கிங் போலாம் சொல்லிட்டு நானும் கேசிதீன் எல்லாம் போனா போதும் இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்கு, அந்த கிளைமேட்டுக்கு காத்துக்கு வந்து பஞ்சமே அந்த அளவுக்கு காத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங் போறதுக்கு முன்னாடி வாம பண்ணலாம் சொல்லி பார்த்தா வாட்டர்ல கண்டிஷன் நேற்று எப்படி இருந்துச்சோ அதுதான். இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அதே லெஃப்ட் ஹேண்ட் கார்லயே அதுதான், ரைட் ஹேண்ட் கார்லயே வந்து ஃபுல்லா மாவு ஊத்திருந்தாரு. அந்த மாவு ஃபுல்லா பேக் பண்ணி வித்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் போல தீனா வந்து ஜாயின் பண்ணியிருந்தானா. அப்படியே வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா இல்ல, மீடியமா ரன்னிங் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அங்க அடிச்சு பாருங்க காத்து எப்படி சொல்றது ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கல, அப்படியே மைல்டா கண்டினியூஸா அடிச்சுட்டே இருந்துச்சு. அதுவும் ஃபாஸ்டா அடிச்சு நடுவில் கேப் பொறுத்து அப்படி இல்லைங்க, கண்டினியூஸா அடிச்சுட்டே இருந்துச்சு. இங்கிருந்து போறதுக்கு மனசு இல்லை, அப்படியே உட்காந்து சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே சன்செட் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நைட் வந்துட்டு நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணதால எனக்கு ஏதோ டிஃபரெண்ட் தெரிஞ்சுங்க, ஆனா என்ன சொல்லி தெரியல. மேபி ஃபியூச்சர்ல தெரியல நினைக்கிறேன், தெரிஞ்சுட்டா சொல்றேன். அவ்வளோ நம்பர் இல்லை, நீங்க வாழ்க்கை இப்படிதான் போச்சு. நம்ம சேனல் புதுசாக வந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.